ஃபர்ஸ்ட் ஹாஃப் விட செகண்ட் ஹாஃப் சூப்பராக இருக்குது. பார்க்கலாம் ஒரு டைம் நல்லா இருக்கு. இல்லை ஃபர்ஸ்ட் ஹாஃப் வந்து பழசெல்லாம் ஞாபகப்படுத்துகிற மாதிரி இருக்கு. செகண்ட் ஹாஃப் கிளைமேக்ஸ் வந்து சூப்பராக இருக்கு. நல்லா இருக்கு பார்க்கலாம். நல்லா இருக்காங்க. ஹீரோயின் அழகா இருக்காங்க. அவங்களுக்கு வேண்டிய பார்க்கலாம். நல்லா இருக்கு. 2 பேருமே நல்லா நடிச்சிருக்காங்க. ஹீரோ ஹீரோயினோட சூப்பரா நடிச்சிருக்காங்க. காதலுக்காக செய்வாங்கன்றதை இதில் ப்ரூவ் பண்ணியிருக்காங்க. உண்மையான அஃபெக்ஷன் வந்து அந்த உண்மையான லவ்வுக்காக அவர் வந்து அவருடைய லைஃபையே அர்ப்பணித்து அவங்களுக்காக படிக்க வச்சு எல்லாமே பார்த்துருக்காங்க. நல்லா இருக்கு படம். பாட்டு நல்லா இருக்கு. அந்த இன்டர்வியூக்கு அப்புறம் வந்த சாங்ஸ் எல்லாமே நல்லா இருக்கு. அதாவது உண்மையான லவ் வந்து என்னைக்கு தோற்பதில்லை. அதுக்காக வந்து அதாவது பேரண்ட்ஸை விட்டுட்டு போகிற சிலருக்கான ஒரு நல்ல குட் மெசேஜ் இதில் கொடுத்துருக்காங்க. நல்லா இருக்கு. அதில் வந்து ஓடி போய் கல்யாணம் பண்ணி குழந்தை பெற்றுக்கிறாங்க. அது இல்லை வாழ்க்கை. படித்து முன்னுக்கு கொண்டு வரணும். வாழ்க்கையில் நல்லா சந்தோஷமாக இருக்கணும். அவங்களாம் படம் வந்து நல்லா போகணும் வேண்டிக்கிறேன். இல்லை தன்னை நம்பி வந்த பொண்ணு கேட்டதுக்காக அந்த ஹீரோ பண்ணுறாரு பார்த்தீங்களா. ஹீரோஷன் நல்லா இருந்தது. கடைசியாக எல்லாம் நல்லா ஒரு டச்சிங்காக இருந்தது. அந்த பையனை புரிஞ்சு ஏற்றுக்கிற மாரி வந்திருந்தாலும் நல்லா என்ன சிறப்பாக இருந்திருக்கும். ஆனால் எல்லாரோட எதிர்பார்ப்புக்கெல்லாம் அதுதான். ஓகே தேங்க்ஸ். இல்லை அதான் ஒன்னே காதலிச்சா கல்யாணங்கிற அந்த இது இல்லாமல் படிப்புக்காக அந்த ஹீரோஸும் பண்ணுறாரு பண்ணீங்களா. அது ஒரு நல்ல இது இருக்கு. எல்லாருக்கும் ஒரு முன்மாதிரியாக இருக்கும் இல்லைங்களா. பிச்சை புகினும் கற்கை தன்றேன்னு சொல்லிட்டு திருக்குறள் இருக்குது. எப்படியாவது கஷ்டப்பட்டு அவன் ரவுடியா இருந்தா கூட வந்து அந்த பொண்ணை வந்து நல்ல நிலைமைக்கு கொண்டு வரான். என்னைக்குனா ஒரு நாள் வந்து அவங்க அம்மா மனம் திரும்பி அவனுக்கு மேரேஜ் பண்ணுவாங்கன்னு நினைக்கிறேன். ஹீரோட நல்லா இருக்கு. எல்லாமே ஹீரோ நல்லாவே பண்ணியிருக்காரு. அந்த பொண்ணுக்காக ரொம்ப பாடுபட்டு ரொம்ப கஷ்டப்பட்டு படிக்க வச்சிருக்காரு. அவரோட தாழ்ந்த இதுல இருந்தாலும் வந்து அதனால படிக்க வைக்கணும்னு சொல்லிட்டு படிப்புக்காக வந்து தன்னை தியாகியாக்கி படிக்க வைக்கிறாரு. நல்லா நல்லா இருக்கு படம். அந்த படம் பிடிச்சிருக்கு அங்கிள். ரொம்ப பிடிச்சிருக்கு. பிடிச்சிருக்காங்க. நல்லா இருக்கு அங்கிள். ரொம்ப என்ஜாய் பண்ணாங்க நிறையா. நல்லா இருந்துச்சுங்க. கதை நல்ல கதையமைப்பு. ஃபைனல் வந்து நல்ல டச்சாக இருக்குது. பார்க்கலாம், எல்லாரும் விரும்பி பார்க்கலாம். மிச்சம் நல்ல ஒரு கான்செப்ட். நல்ல சூப்பராக இருக்குது. படம் நல்லா இருக்கு. கிராமத்து பாங்காக தான் இருக்குது. கிராமத்து ஸ்டைலில் தான் இருக்குது. கதை நல்லா இருக்குது. நல்ல கதை அம்சம். நல்ல திரைக்கதை, டைரக்ஷன் எல்லாமே நல்லா பண்ணியிருக்காங்க. ஆமாம் கண்டிப்பாக நிச்சயமாக அருமையாக பண்ணியிருக்காங்க. படம் நல்லா இருக்குது சார். டைரக்டர் நல்லா பண்ணியிருக்காரு. லவ் சப்ஜெக்ட்டு. ஸோ நல்லா இருக்குது படம். பார்க்கலாம், தப்பு இல்லை. லவ் ஸ்டோரி தான் சார். லவ் பண்ண பொண்ணை வந்து படிக்க வைக்கிறாரு. படித்து அக்ரிகல்ச்சர் வந்து டிகிரி முடிக்க வச்சு திருப்பி அவங்க பேரண்ட்ஸ்கிட்டே வந்து சேர்த்து விட்றாரு. அவங்க அம்மா மென்டல் ஆகிறாங்க. ஸோ ஒரு தாய்க்காண்டி அவர் வெயிட் பண்ணுறாரு. தன் காதலை வந்து சேர்த்து வைப்பாங்க அப்படின்றதுக்காண்டி வெயிட் பண்ணுறாரு. ஸோ ஸ்டோரி நல்லா இருக்கு, பார்க்கலாம். நல்லா அருமையாக இருக்குது சார். ஸ்டார்டிங்கில் இருந்து இடைவெளி வரைக்கும் நல்லா இருக்குது. ஃபஸ்ட்டு செகண்ட் ரோல் நல்லா பண்ணியிருக்காரு. கிளைமேக்ஸ் ரொம்ப அற்புதமாக பண்ணியிருக்காரு. நல்லா எவ்வளோ ஒரு லவ் ஸ்டோரி வந்திருக்கு. இது ஒரு திருப்பு முனையாக நடந்திருக்கு. எதிர்பார்க்காம ஒரு லவ் ஸ்டோரியாக இருக்குது. ஹீரோ ஒரு சாதாரண ஒரு ஏழ்மையான ஒரு மிடில் கிளாஸ்லேருந்து ஒரு லவ் பண்ணி ஒரு சகாப்தம் பண்ணுறாரு. ஐம்புலன்றது ஒரு பெரிய ஒரு வெற்றிகரமான ஒரு படம். எவ்வளோ ஒரு இளைய தளபதி விஜய்லாம் லவ்ல இருந்தால் முன்னேறி வந்தார். இன்றைக்கி இந்த ஸ்டேஜ் இருக்கார். இவரும் ஒரு நல்ல ஒரு டேரக்டர் நல்லா அருமையாக பண்ணியிருக்காரு. நல்ல டேரக்டர் சார். ஐம்புலன் மிருதுலா ராஜராஜேஷ் சன் நடித்த படம். அற்புதமான ஒரு அழகான சூப்பர் லவ் சப்ஜெக்டு. என்டையர்லி டிஃப்ரெண்ட்டான மேட்ரு. நம்ம டைரக்டர் வந்து வித்தியாசமாக பண்ணியிருக்காரு. எல்லா விதத்துலேயும் ஜெயிக்கக்கூடிய ஒரு ஃபார்முலா. யூத் அனைத்து பேரும் பார்க்கக்கூடிய ஒரு நல்ல படம், தரமான ஒரு படம். இந்த படத்தை பார்க்கணும். எல்லோரும் குடும்பத்தோடு போய் பார்த்தாங்கன்னா கொஞ்சம் நல்லாயிருக்கும். யூத்து கனெக்ட் ஆகும். யூத்து பசங்களுக்கு ரொம்ப வித்தியாசமாக இருக்கும். இந்த பிரதீப் ரங்கநாதன் டிஃப்ரெண்ட்டாக பண்ணுற மாதிரி இந்த படத்துலேயும் கொஞ்சம் டிஃப்ரெண்ட்டாக பண்ணியிருக்காங்க. இந்த படத்தை பார்த்து எல்லோரும் நல்லா வரவேற்பு கொடுக்கணும். ஓகே, தேங்க்யூ, நன்றி.